அதாவது என்ன நடந்திருக்கும்னா 2002ல குஜராத்ல ஒரு ரயாட் நடந்திருக்கும். அதாவது கோத்ரா ட்ரெயின் பர்னிங் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்சிடென்ட் வந்து 2002 பிப்ரவரி 27 நடந்திருக்கும். அந்த கோத்ரான்றது அந்த நடந்த இடம். அந்த ட்ரெயின் பேரு சாபர்மதி எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயினை வந்து எரிச்சிருப்பாங்க. எரிக்கும் போது அதுக்குள்ள வந்து 59 பிலிகிரிம்ஸ் இருப்பாங்க. ஹிந்து பிலிகிரிம்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து அயோத்தியா போயிட்டு ரிட்டர்ன் ஆகியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எரிஞ்சு கொல்லப்பட்டிருப்பாங்க. இந்த இன்சிடென்ட் வந்துட்டு ப்ரீ பிளான்ட் கான்ஸ்பிரசி அந்த மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. ஸோ இதுக்கு பழி வாங்குற நோக்கத்துல அதுக்கப்புறம் நடந்தது தான் இந்த குஜராத் ரயாட்ஸ். இந்த குஜராத் ரயாட்ஸ்ல நிறைய கம்யூனல் வயலன்ஸ் நடந்திருக்கும் பிட்வீன் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ். அதுல பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் தான் இந்த பில்கிஸ் பானுவோட குடும்பம். அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவங்களுடைய 7 ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து கொன்றிருப்பாங்க. அதுல ஒருத்தர் பார்த்தோம்னா 3 இயர்ஸே ஆன ஒரு பெண் குழந்தையும் வந்து கொல்லப்பட்டிருக்கும். பில்கிஸ் பானு அவங்களும் சரி, அவங்களுடைய ஃபேமிலியில இருந்த மத்த ஃபீமேல் மெம்பர்ஸையும் சரி கேங் ரேப் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த கேங் ரேப் நடக்கும்போது பில்கிஸ் பானு பிரெக்னெண்டா கூட இருந்திருப்பாங்க. எவ்வளவு ப்ரூட்டலா இருக்குல்ல இந்த ஆஃபென்ஸ். இதுல 11 மெம்பர்ஸ் கன்விக்ட் பண்ணப்பட்டு அவங்களுக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த ட்ரையல் ஒழுங்கா குஜராத்ல நடக்காது அப்படின்னு சொல்லி இதை மும்பை கோர்ட்டுக்கு மாத்திருப்பாங்க. மும்பைல ஸ்பெஷல் சிபிஐ கோர்ட் வந்து கன்விக்ஷன் கொடுத்திருப்பாங்க. 2022 இவங்கள தான் குஜராத் கவர்மெண்ட் வந்து விடுதலை பண்ணியிருந்திருப்பாங்க. இது வந்து நம்ம நேஷன்ல இருக்கிற எல்லாத்தையும் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த அஃபென்ஸ் பார்த்தோன்னா தெரியுது உங்களுக்கு எவ்வளோ ப்ரூட்டலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள வந்து இவ்வளோ ஈஸியா வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எப்படி சரியா இருக்கும்ல. ஸோ அதனால அதை சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க பில்கிஸ் பானு. 2024ல சுப்ரீம் கோர்ட் அந்த குஜராத் கவர்மெண்ட் கொடுத்த அந்த ரெமிஷன் வந்துட்டு தப்பு அப்படின்னு சொல்லி குவாஷ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதுல வந்து கோர்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த கன்விக்ஷன் நடந்தது வந்து மும்பை கோர்ட்ல. ஆனா ரெமிஷன் கொடுக்கறது குஜராத் கவர்மெண்ட். ஸோ அப்போ அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் யாரா இருக்கும்? மகாராஷ்டிரா கவர்மெண்டா தானே இருக்கும். ஸோ அதனால குஜராத் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் கிடையாது. ஸோ அதனால அந்த ரெமிஷன் கொடுக்கறது தப்பு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் குவாஷ் பண்ணியிருக்கோம். அவங்கள உடனடியாக திருப்பி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட சொல்லியிருப்பாங்க.